கைலன் திரைப்படத்தின் கலை இயக்குனர் திரு எஸ்.கே. அவர்களை பேச இண்டிபெண்டன்ட் பிலிம்ஸ் அண்ட் ஆட் பிலிம் மேக்கர் கைலன் திரைப்பட ஒளிப்பதிவாளர் திரு அமீன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த டைரக்டர் அஜித் சார் ஒரு நன்றி சொல்லணும். ப்ரொடியூசர் சார், இது சார் சொன்ன மாதிரி செட்டுக்கு ஒரே நாள் தான் வந்தார். அதுக்கப்புறம் எந்த கேள்வி கேட்டதில்லை. ஸோ கம்ஃபர்டபுளாக மொத்த ஷூட்டு முடித்தோம். கொஞ்சம் கஷ்டமான ஷூட்டு தான், பட் ஸ்டில் கம்ப்ளீட் பண்ணி ஒரு நல்ல பேக்கேஜாக கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். சார் கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துவோம். ஸோ தேங்க்யூ. 25th படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி. நன்றி அமீன். கைலன் திரைப்பட இசையமைப்பாளர் திரு கார்த்திக் ஹர்ஷா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னோட தாய் தந்தைக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, பிடிகே அரசகுமார் சாருக்கு என்னோட நன்றிகள், மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் டைரக்டர் திரு அருளாஜித் அவர்களுக்கு என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 25th ஜூலை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் மொத்தம் ஒரு 3 பாட்டு இருக்குது. எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து ஹரி பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் பார்க்கும்போது ட்ரெய்லர். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட ஆதரவும் கண்டிப்பாக இதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அஃபிஷியலி எனக்கு வந்து ரிலீஸ் ஆக போகிற 2வது மூவி, பட் இதோட 4வது மூவி. ஸோ எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி நல்லபடியாக கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி கார்த்திக். கைலன் திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஹரி அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். இங்க வந்திருக்கும் அனைத்து திரைப்பட ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இங்க வந்திருக்க பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு, மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் நன்றி இங்க வந்ததுக்கு. நான் இங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணமான என்னுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ஒரு பெரிய நன்றி. சோஃபார் அதனால தான் வந்திருக்கேன். கைலன் படத்துக்கு அருள்அஜித் சார் அண்ட் இதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த பிடிகே அரசகுமார் சார் இங்க எல்லாருக்கும் ஒரு கேப்டனா இருந்து இதை புஷ் பண்ணி இன்னைக்கு திரைப்படம் தியேட்டருக்கு வருது. உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். படம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல கண்டிப்பா எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு. கார்த்திக் ஹர்ஷா பாடல்கள் பண்ணியிருக்காரு. எல்லாரும் அதை கண்டிப்பா செக் பண்ணுங்க. யூடியூப்ல எல்லாமே ஒன்னொன்னா இப்ப அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு வந்திருக்க ட்ரெய்லரும் இப்ப அடுத்து யூடியூப்ல வரும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தி வெளி மக்களுக்கு கண்டிப்பா கொண்டு போங்க. ஏன்னா நீங்க நினைச்சாதான் இந்த படத்தை இன்னும் பெரிய ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ண முடியும். ஸோ நீங்க தான் எங்களுடைய முதல் ஆடியன்ஸ். ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி. நிச்சயமா இங்க வந்திருக்க திரைப்பட ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் அவங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பயுமே தேவை. அண்ட் எங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல உங்களோட ரிவ்யூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹரி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திரைப்பட இயக்குனர், கைலன் திரைப்பட முன்னோட்டத்தின் எங்கள் சிறப்பு விருந்தினர் திரு கௌரவ் நாராயணன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டு இருக்கும் என் குடும்பத்தாருக்கும், கீழே வீட்டு இருக்கும் குடும்பத்தை பாதுகாப்பவர்களுக்கும் கோடான கோடி நன்றியோடு வணக்கம். இந்த படத்தோட ட்ரெய்லர்ல கடைசி ஒரு சேயிங்ஸ் வரும். போராடணும், போராடினா தான் எல்லாமே கிடைக்கும்னு. இங்க சினிமால ஒரு கதையை கிரியேட் பண்றதுக்கு போராடணும். அந்த போராட்டத்தோட அந்த கதைக்கு ஒரு ஹீரோ பிடிக்கிறதுக்கு போராடணும். அதோட அதை வெளியே கொண்டுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்கு போராடணும். இதெல்லாம் போராடி ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு போராடணும். அதுவும் போராடி கடைசியில தியேட்டருக்கு வரும்போது எல்லா பேருமே மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க இருக்கிற எங்கள் குடும்பத்துக்காரங்க மார்க் போடும் போது அதை வந்து நாங்க வந்து ரொம்ப மதிக்கிறோம். அதை வந்து ரொம்ப 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 வரவேற்கிறோம். ஆனா இன்னைக்கு தியேட்டருக்குள்ள வர்ற ஆடியன்ஸ்ல இருந்து, தியேட்டர்ல இருக்கிற ஆபரேட்டர்ல இருந்து, தியேட்டர்ல பாப்கார்ன் விற்கிற ஆள் வரையும் எல்லா பேருமே ஒரு போன் வச்சுக்கிறாங்க. அந்த போன்ல மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க. சத்தியமா எல்லாருமே மார்க் போட்டாங்கன்னா யாருக்கு தான் படம் எடுக்கிறதுன்னு தெரியாம தான் படம் எடுத்துட்டு இருக்கோம் ஒரு போராட்டத்தோட. ஸோ இதுக்கு வந்து இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு
கோர்ட்டுக்கு போனாங்க. அது வந்து கோர்ட்டில் வந்து அது சாதகமாக அந்த தீர்ப்பு வரலன்னு நினைக்கிறேன். பட் இதோட நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க சார். போராட்டம் என்பது இப்போ இந்த படத்தில் வந்த மாதிரி தான். நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். அந்த போராட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நியாயம் கிடைக்கும். போராடுங்க சார் திரும்ப. ஸோ கமிங் டு த கைலன் பாயிண்ட், இப்போ டைரக்டர் அஜித் இத்தனை போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்காரு. ஸோ ஒரு கைதட்டலாம் இருக்கு. ஏன்னா ஒரு முதல் படம், அந்த முதல் காதல், முதல் முத்தம் மறக்க முடியாது. அதே மாதிரி ஒரு முதல் படம், முதல் மேடை, அவர் எந்த மனநிலையில் உட்காந்துருப்பாரு, என் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது எந்த மனநிலையில் இருந்தாருன்றது எனக்கு தெரியும். எக்ஸாம் எழுதிட்டு 12th எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் ஆஃப் ஃபெயிலா, கன்ஃபார்மா பாஸ் தான், அது டிஸ்டிங்ஷன்ல வந்துருமா. ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு ஈஸியா, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டாரு. ஆனா ஒரு இயக்குனரால் அப்படி உட்கார முடியாது சார், கன்ஃபார்மா. அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தென் இன்னொன்னு, இன்னைக்கு பெரிய படம் சின்ன படம் அப்படின்றது வந்து மக்கள் முடிவு பண்றாங்க. கீழே உட்கார்ந்துருக்கிற நமது மதிப்புக்குரிய பத்திரிகையாளர்கள் முடிவு பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு தேட்டருக்காரனா நான் கிளீனா ரொம்ப ஹாப்பியாவே சொல்லுவேன், கண்டென்ட் வின்ஸ், ஒன்லி கண்டென்ட் வின்ஸ். எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் ஒரு சின்ன படம் வந்துச்சுன்னா அது இன்னைக்கு 75 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒன்லி டியூ டு கண்டென்ட். ஸோ ஒரு படம் பண்றதுக்கு அந்த கண்டென்ட், அந்த கண்டென்ட்டுக்கு உண்டான ரிசர்ச், அந்த ரிசர்ச்சுக்கு உண்டான ஒரு நியாயமான ஒரு உழைப்பு இருந்தாலே இன்னைக்கு மக்கள் பக்காவா ஆதரிக்கிறாங்க. கடைசியா வந்த மார்கன் படம் முதற்கண்டு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். DNA, மார்கன் எல்லா படமுமே ஒரு த்ரில்லர்ல ஒரு நியாயமான ஒரு கதையை நீ சொல்லு, 2.5 hours எங்கேஜிங்கா வை. ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் படம் பண்ற இயக்குநர்களோட ஃபர்டல் மைண்டட். நீ ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிக்கும் போதே 13வது ஃபர்ஸ்ட் ரீல் ஆரம்பிக்கும் போதே 13வது ரீல் தாண்டா வரப்போகுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ இன்னைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸை டேக் இட் ஃபார் கிராண்டடா எந்த டைரக்டர் நினைக்கிறாரோ அவர் வீட்டுக்கு போயிடலாம். எந்த டைரக்டர் ஆடியன்ஸோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அறிவாளி, அவங்களுக்கு மேல நம்ம அறிவாளியா இருக்கணும்னு நினைச்சு ரிசர்ச் பண்றாங்களோ அந்த படங்கள் 200% வின் ஆகும், வின் ஆகியே தீரும். இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதும் எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லரா இருக்கு. ஸோ இந்த த்ரில்லர் மீனிங்ஃபுல் த்ரில்லரா இருக்கும் பட்சத்தில் 200% இந்த படம் கன்ஃபார்மா சக்சஸ் ஆகும். அஜித்தோட நல்ல மனசுக்கு ஆகணும். இன்னொரு விஷயம், அஜித் எனக்கு ஃபேமிலி மாதிரி. ஏன்னா எங்க அக்காவோட படிக்கிறவர், அவரு படிச்சவர். ஸோ என்னோட ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒருத்தர் மாதிரி தான். அவர் படம் ஜெயிச்சுச்சுன்னா நான் ஜெயிச்ச மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷப்படுவேன். ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு, பிரச்சனையே இல்லை, அவர் ஜாலியா இருக்கிறாரு, அவர் என்ன எந்த பிரச்சனையும் எழுதல. பட் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் இருக்கும். படம் ரிலீஸ் ஆகும்போது TCRன்னு ஒன்று வரும், அதான் சார் உங்களோட எக்ஸாம் பேப்பர். அந்த பேப்பர்ல நீங்க பாஸ் ஆகணும்னு மனதார நான் வாழ்த்துறேன் சார். அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் 2 பேர், பேக்ரவுண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, சாங்ஸ் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் சாங் கேட்கல. ஸோ ஐ விஷ் யூ குட் சக்சஸ் பிரதர். ஹரியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி காலங்களில் வசந்தம் சாங்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சார்ட் பஸ்டர்ஸ்ல ரொம்ப நல்லா வந்த கதைகள். இப்போ தெலுங்குல அவர் பெரிய பெரிய படங்கள் வந்ததுனால அவரோட கால்ஷீட்லாம் தெலுங்குல கொடுத்துருக்காரு. அப்போதான் நான் சொன்னேன், இங்கேயும் கொஞ்சம் கால்ஷீட்ஸ்லாம் கொடுங்கம்மா, கால்ஷீட் கை ஷீட்லாம் கொடுங்கம்மான்னு இருக்கேன். ஸோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டர் அஸ்வின், ஆல்ரெடி எடிட்டர் அஸ்வின் கூட நானும் 2 படம் நான் நடித்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படமும் ட்ரெய்லர் ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. ஸோ அவருக்கும் என் வாழ்த்துக்கள். பிரஜன், ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லாட் ஃப்ரம் யூ பிரதர். நீ வரும்போது நான் இன்னும் ஒரு ரீச் ஆவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் there is always a says right time, and right time comes when right people comes, definitely your success will come at the right time. So I'm just wishing you a great success. Last but not the least, அவங்க ஸ்வேதா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக மனசு பிடிச்சது மாறா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி பொய்டிக்கான ஒரு படம். அதுல இருந்து அவங்களோட கரியரும் தமிழ்ல பெருசா வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ ஐ விஷ் யூர் கிரேட் சக்சஸ் ஃபார் திஸ் ஃபில்ம் ஆல்சோ. ஸோ என்டையரா எல்லா பேரையும் நான் சொல்லிட்டே நினைக்கிறேன். தயவு செய்து திரும்பவும் இந்த மாதிரி படங்கள், சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்றது கிடையாது. படத்தோட தரமும் படத்தோட நியாயமான அந்த
சக்சஸ் வந்து உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்கிற என் பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் கால் தொட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஜுராசிக் வேர்ல்டு ஓடுற ஐநாக்ஸ்ல 5th ஸ்கிரீன்ல தான் எங்களோட கைலன் படமும் ரிலீஸ் ஆகும். ஸோ 10,000 கோடி 15,000 கோடி போட்டு எடுக்கிற ஒரு படத்துக்கும் 2 கோடி போட்டு எடுக்கிற படத்துக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் ஆர் தேர். அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களுக்கே தெரியும். ஆனா இன்னைக்கு பாதி பேர் வந்து கம்பாரிசன்ல தான் படம் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. 5 யூடியூபர்ஸ் வந்து ஒரு ஒரு கிரிட்டிக் பண்றாங்க. 5 பேர்ல 5 பேருமே அவங்கவுங்க இதுல ஒருத்தர் மியூசிக் நல்லா இருக்குன்றாரு, ஒருத்தர் மியூசிக் நல்லா இல்லைன்றாரு, ஒருத்தர் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாரு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு, இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு. இப்போ உங்க 5 பேத்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாம ஒரு விஷயங்கள் நீங்க சொல்றீங்கன்னா அப்போ ஒரு 1000 பேர் உட்கார்ந்துருக்க ஆடியன்ஸ் அவங்க ஒரு ப்ரீ நோஷனோட தியேட்டருக்குள்ள வரக்கூடாது. தயவு செய்து அதை மட்டும் மனசுல வைங்க. இங்க ஒவ்வொரு படமும் செத்து சுண்ணாம்பாய் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ப்ரொடியூசரும் இயக்குனரும் கிட்டத்தட்ட ஓப்பனாவே நான் சொல்றேன், 3 வருஷமா 3 படம் சைன் பண்ணிட்டு 3 படம் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு சக்சஸ் ஆன இயக்குனர்களும் சரி, பிளாப் கொடுத்த இயக்குனர்களும் சரி படம் பண்ண முடியாம தான் இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா ஒரு படத்தோட தலையெழுத்த ஓடிடி நிறுவனம் என்னைக்கு முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே இங்க ப்ரொடியூசர்ஸ் இயக்குனர்கள் எல்லா பேரோட மாரல் அந்த ஸ்ட்ரென்த்ன்றது உடையுது. ஸோ இன்னைக்கும் நான் ப்ரே பண்ற கடவுள் இந்த சினிமாவுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்டு வந்து தயவு செய்து ஒரு சினிமாவோட படம், ஒரு சினிமாவோட சக்சஸ், ஒரு சினிமா படம்ன்றது இயக்குனர்கள் கையிலையும் தயாரிப்பாளர்கள் கையிலையும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப 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 மன்றாடி கேட்டுக்கிறேன். உங்களோட பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். ஒரு கிரிட்டிக்கும் ஒரு படம் கிரிட்டிக் பண்றதுக்கு முன்னாடி அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, அந்த படத்தோட மேக்கிங் என்ன, அந்த படத்தோட விஷயங்கள் என்ன அப்படின்னு கருத்து பண்ணி உங்களோட கருத்தை சொல்லுங்க. கம்பாரிசன் பண்ணி தயவு செய்து கிரிட்டிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா சினிமா கொஞ்சம் குத்துயிரும் குலையுமா இருக்கு. அதை வாழ வைக்க வேண்டிய கடமை எங்களோட உங்க கையில தான் இருக்கு, உங்களுக்கு தான் இருக்கு. அதை நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். சில பேர் செய்யற தப்புனால இன்னைக்கு ரொம்ப 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 கஷ்டத்துல சினிமா இருக்கு. அந்த சில பேர் கையில இருந்து தயவு செய்து சினிமாவை காப்பாத்துங்க. அது எல்லாம் உங்க கையில இருக்கு. ஸோ இது என்னோட இயக்குனரா தாழ்மையான வேண்டுகோளுங்க. இந்த டீம் மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கணும். அந்த சக்சஸ்ல பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் நானும் இருக்கணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கௌரவ் நாராயணன் சார். திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரம் முனைவர் திரு ஞானசம்பந்தன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திரு ஞானசம்பந்தன் அவர்களுக்கு கைலன் திரைப்பட இயக்குனர் BTK பிலிம்ஸ் திரு BT அரசகுமார் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பார். அடுத்ததாக ஆக்டிவ் பிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷனின் பொருளாளர் எங்கள் சிறப்பு விருந்தினர் திரு தனஞ்சயன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். இங்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடை வீட்டிற்கும் பெரியவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த விழாவுக்கு வந்ததுக்கு 2 பேர் காரணம். ஒன்று வந்து அருள் அஜித், அவர் திடீர்னு மெசேஜ் பண்ணி என்னை வந்து சொன்னார், சார் இந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னாரு. எனக்கு திங்கட்கிழமை காலையிலனாலே நிறைய ப்ரோக்ராம்ஸ் மீட்டிங் இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்க வரலைங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு கண்டென்ட் அனுப்பிச்சு விட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா, ஒருத்தர் வந்து சும்மா கூப்பிடாம ஒரு கண்டென்ட் வந்து இந்த கதை என்ன அப்படின்னு ஒரு பேஜ் போட்டு யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு போட்டாரு. நான் உடனே சொன்னேன் அருள் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு பிடிச்சது அந்த ஐடியா. அதாவது நான் இந்த மாதிரி ஒரு கதை எடுத்திருக்கேன், நீங்க வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் சொல்லும்போது அந்த டிசிப்ளின், அந்த ப்ரொஃபஷனலிசம், அந்த ஒரு கமிட்மெண்ட் டு தி ஃபிலிம் பிடிச்சிருந்தது. அதுல முக்கியமா எனக்கு பிடிச்சது காஸ்ட் அண்ட் குரூல எடுத்த உடனே சிவதா பேர் போட்ட உடனே, சிவதா ரொம்ப ஹீரோயின் படம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஏன்னா நான் வந்து கார்பரேட் கரியர்ல 25 வருஷம் இருந்து நான் முதல்ல ஆரம்பிச்ச படம், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆரம்பிச்ச படம் பாத்தீங்கன்னா அது எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். நான் கடைசியா வந்து கார்பரேட் கரியர்ல பண்ண படம் இறுதி சுற்று, அதாவது லாஸ்ட் அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சேன்.
அது பிறகு வந்து ஒரு படம் ஏதாவது நம்ம பிசினஸ்ல ஆரம்பிக்கலாம், நம்ம இண்டிபெண்டா படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு படம் தேடிட்டே இருக்கேன். படம் கிடைக்கல, நிறைய அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னு வரும்போது ஒரு தயாரிப்பாளர் என்கிட்ட வந்து சார் இந்த படம் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. சிவதா நடிச்ச படம். அந்த படத்தை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ஜீரோ. அந்த படத்தினுடைய ஹீரோயின் தான் வந்து நான் சொன்னேன் இது இறுதி சுற்று படம் பண்ணிட்டு ஜீரோல ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நினைச்சேன். பட் ஐ ஃபெல்ட் நைஸ். நல்லது, கடவுள் சொல்ற மாதிரி தான். அதாவது இறுதி சுற்று கார்பரேட் கரியெல்லாம் முடிஞ்சிச்சு தம்பி, நீ வந்து இண்டிபெண்டா ஒரு பயணம் ஆரம்பிக்கணும், ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாரு. அந்த ஜீரோனுடைய ஹீரோயின் வந்து சிவதா ரொம்ப அருமையா அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 2016 வெளியான படம். அதுதான் எனக்கு ஒரு கரியர்ல தொடக்கம் கொடுத்தது. அது பிறகு நான் இண்டிபெண்டா என்னுடைய பயணம் தொடங்குச்சு. நான் படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, படம் எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம். அது வரைக்கும் கார்பரேட் கரியர்ல ஒரு பேக்கிங்கோட பண்றது வேற, இது நம்ம சொந்த காசை போட்டு புண்ணாவது வேற. அந்த மாதிரி படம். ஆனா ஜீரோ எடுத்த உடனே எனக்கு ஒரு வெற்றிகரமான படமா அமைஞ்சது. அந்த படம் மூலமா எனக்கு நிறைய பிரேக் த்ரூ கிடைச்சது. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் சிவதாக்கு நன்றி சொல்லணும். ஸோ சிவதா, உங்களுடைய பயணம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு பயணமா பாக்குறேன். இந்த கடந்த 10 வருடமா 9 வருடமா நான் பார்க்கறது சிவதானுடைய ஃபில்மோகிராஃபி. ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம்ஸ். அவங்க சூஸ் பண்ணாலே சிறப்பான படமா இருக்கும். மலையாளமா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, அற்புதமான படைப்புகள் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துல அவங்க ப்ரொட்டகனிஸ்டா இந்த படத்துல நடிக்கிறதும், ஒரு ஸ்டைலிஷான கம்பீரமான ஒரு ஆபீசரா நடிக்கும் போது பார்க்கறதுக்கே வா செமையான ஒரு ஹீரோயின் திருப்பி அவங்க அதே மாதிரி நடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசை வருது. நீங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கைலன், எனக்கு வந்து ப்ரொடியூசரை வாழ்த்து சொல்லணும். சார், உங்களை மாதிரிலாம் நாங்கள் இருக்க முடியாது சார். நாங்கள் 8 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்போம். ஷூட்டிங் ஆரம்பிச்சதா இல்லையான்னு போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம போலன்னா படம் ஷூட்டிங் ஆரம்பிக்காதுன்னு ஒரு பயம் இருக்கும். அண்ட் 8 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து டைரக்டரோட, ஏன்னா என் கூட கௌரவ் ஒர்க் பண்ணியிருக்காரு. கௌரவ் வந்து நானும் கௌரவம் சேர்ந்து ஒரு சிகரம் தொடு அப்படின்ற வெரி பியூட்டிஃபுல்லான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். அவர் கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அவர் கொடுத்தது வந்து சிகரம் தொடு படம். விக்ரம் பிரபு அவர்கள் நடிச்ச படம். அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ ட்ரபிள் பண்ணுவேன்னு. பாசிட்டிவான ட்ரபிள். அதாவது காலைல 7:30 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துட்டு அதாவது இந்த ப்ரொடியூசர் வந்து உட்காந்துருவான். 7:30 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருவான். 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் டேக் வைக்கலன்னா அப்படி இப்படியே சண்டை ஆரம்பிச்சிடும். அங்க இருக்கிற சினிமாட்டோகிராஃபருக்கு நடிகர்கள் வரலையா, யார் வரல, எதுக்கு வரல, ஏன் ஷூட்டிங் டிலே ஆகுது அப்படின்னு ஆரம்பிச்சு கௌரவ் ஓடிட்டே இருப்பாரு. இவருக்கு முன்னாடி எப்படியாவது 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சிடணும். 8 மணிக்காவது ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுட்டு ஒரு 2 ஷாட் எடுத்த பிறகு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு சின்ன பிரேக்கு. அப்புறம் 9 o'clock இருந்து நான் ஸ்டாப் மெனி டேஸ் நான் கௌரவோட ஒர்க் பண்ணும்போது நாங்கள் லஞ்ச் பிரேக் கூட எடுத்ததில்லை. அந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு படத்தை ஷார்டஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் இப்படிதான் மலையாள சினிமா எடுப்பாங்க. அப்படிதான் தமிழ் சினிமால நானும் கௌரவம்லாம் சேர்ந்து அந்த படம்லாம் எடுத்தோம். அந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்ச ஒரு படம். அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு புரியுது. 3 வருஷமா எப்படி எல்லாம் இங்க கஷ்டப்படுறோம், இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு அவர் பேசுறாரு. அவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். அட் த சேம் டைம் நடுவில் டைவர்ட் ஆகி நடிகர்லாம் போனாரு. நான் சொன்னேன், ஐயோ ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணியா, நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். மிகப்பெரிய நடிகர்கள் கூட எல்லாம் படம் எடுக்க முடியும். உதயநிதி ஸ்டாலின் சார் வச்சு ஒரு நல்ல படம்லாம் கொடுத்தாரு. நிறைய பெரிய படங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் இன்னும் நடிக்கிறெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆயிருக்காரு. பட் இந்த படத்தை தயாரிப்பாளர் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டே போன சொன்னோடனே அப்படியே என்னடா அது நம்மளுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் இருக்காரு, இது ரைட் அப்ரோச்சா, இது நம்ம அப்ரோச்சா எனக்கு தெரியல. பட் அரசுகுமார் சார், உங்களோட நம்பிக்கைக்கு கோடிகள் வாழ்த்துக்கள். அஜித், செம்ம பிரச்சனை இருக்கு. ஒழுங்கு மரியாதை நல்ல படமா கொடுத்துருங்க. இல்லைன்னா அவர் பெரிய அரசியல்வாதி, அப்புறம் வம்பா எடுப்பது, அப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது. இவ்வளவு நம்பிக்கை வச்சு உங்களை பண்றாருன்னா அப்புறம் வச்சு செஞ்சிருவாரு. ஓகே, அதனால நல்ல படமா இன்னும் படம் பார்க்கலன்னு சொல்லிட்டாரு சார். எடிட்ல பண்ணலாம் சார். சரி, இல்ல எடிட்ல பார்க்கலாம். நல்ல சிறப்பான படமா வரணும் அஜித், அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நம்பிக்கையோட பண்றதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து வாழ்த்து சொல்லணும். அண்ட் நான் படத்துக்கு ஷூட்டிங்கே வரலன்னு சொல்லி அந்த அளவு நம்பிக்கை ஒரு டைரக்டர் மேல வச்சிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டே வரல. அந்த படம் இவ்வளவு நம்பிக்கையா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் கண்டிப்பா இந்த படம் நல்லா வந்திருக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கைலன் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த நேரத்துல திடீர்னு சொன்னாரு, இந்த ரிவ்யூஸ் பத்தி எல்லாம் பேசினாரு. அதை பத்தி நான் கிளாரிஃபை பண்ணி ஆகணும். அண்ட் இது வந்து ஒரு சங்கமா எல்லா ஆபீஸ் பேரஸும் சேர்ந்து நிறைய படங்கள் பாதிக்கப்படுது. இது வந்து ரிவ்யூஸ்க்கு எதிராக கிடையாது, ரிவ்யூவர்ஸ்க்கு எதிராக கிடையாது. வன்மத்தோட ஒரு படத்தை வந்து பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிராக தான் அந்த கோர்ட்டுக்கு போனதை தவிர மற்றபடி ரிவ்யூஸ் பண்றவங்களுக்கு எதிரெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஊடக நண்பர்கள், நான் என்னுடைய பல யூடியூப்ல நான் சேனல்ல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், ட்ரெடிஷனல் மீடியா, இங்க நீங்கெல்லாம் ட்ரெடிஷனல் மீடியா பல வருஷமா இருக்கிற ஊடக நண்பர்கள், பத்திரிகையில் எழுதுறவங்களும் ஆன்லைன்ல எழுதுறவங்களும் எல்லாருமே வந்து பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியோட சார்ந்து இயங்குற நீங்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தூண்கள், இந்த இண்டஸ்ட்ரியுடைய பார்ட் அண்ட் பார்சல்.
இவங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்க தான் தூண், நீங்க தான் ஆதாரமா இருக்கீங்க. திடீர்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு திடீர்னு அவங்க ரிவ்யூ பண்ணி படங்களை பாதிக்கிறாங்கல்ல, அவங்கள அது கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையோட தான் நாங்க போனோம். கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும், ஏன்னா இது வந்து மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம், நீங்க கேட்கறது வந்து ஒரு சிக்கலான விஷயம், செலக்டிவா சில பேர் மட்டும் கட்டுப்படுத்துங்கன்னு பண்ண முடியாதுன்னு தான் அவங்க ரூலிங்ல சொல்லியிருக்காங்க. நீங்க எப்பவுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஆதரவா தான் இருக்கீங்க. நீங்க எல்லோருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் வந்து தாங்குறீங்க, ஒவ்வொரு படத்தையும் செலிப்ரேட் பண்றீங்க. அதனாலதான் இன்னைக்கு தமிழ் சினிமா அந்த பாதையில அழகா போயிட்டு இருக்கு. நாங்க எப்பவுமே ஒரு சக்சஸ் மீட் வச்சா அவங்களெல்லாம் கூப்பிடுறது இல்லை, உங்களை தான் கூப்பிடுறோம். நீங்க தான் இந்த படத்தினுடைய ஒரு சக்சஸுக்கு காரணமா இருக்கீங்கன்றதுதான் உங்களை தான் நாங்க கூப்பிடுறோம். ஸோ அதனால ஒட்டுமொத்த ரிவ்யூவர்ஸ்க்கு எதிராக ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போல. நம்ம வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் சங்கத்துல நாங்கெல்லாம் போனதே வந்து இந்த மாதிரி வன்மத்தோட யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை காலி பண்ணணும், ஒரு படத்தை மொத்தமா ஒழிக்கணும்னு நினைக்கிற சில பேர் மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல. அதனால அப்படி ஒரு கோர்ட்டுக்கு போனதுதான். ஸோ இன்னைக்கு கோர்ட்ல வந்து என்ன சொல்லி இந்த மாதிரி பண்ண முடியாது சொல்லும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதான் அவங்க கிட்ட திருப்பி நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, திரைப்படத்தை திரைப்படமா பாருங்க, அந்த திரைப்படத்தை பாத்தீங்க, பேசுனீங்களா, ரிவ்யூ பண்ணீங்களா, முடிச்சிருங்க. அது பிறகு தொடர்ந்து வன்மத்தோட அந்த படம் நல்லா சொல்லி 10 இன்டர்வியூல சொல்லி அந்த படத்தை வந்து ஒழிச்சிடாதீங்கன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுதான் நம்ம பண்ண முடியும். இப்ப திருப்பி நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும். ஏன்னா கோர்ட்டை இப்படிதான் சொல்லுது, நம்மளால கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம்னு. அதனால அந்த கோரிக்கையோட கௌரவ அவர்களுக்கு நான் பதில் சொல்றேன். இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, நாங்க மனசெல்லாம் இழக்கல. இது பண்ண முடியாத ஒரு விஷயம் சொல்லும் போது நம்மளும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. பட் கோரிக்கை வைக்கலாம், எல்லோருக்கும் கோரிக்கை வைக்கலாம், சினிமாவை காப்பாத்துங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவை பார்த்து கௌரவ கேட்டு சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, 5 பேருக்கு 5 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன், அதுதான் சினிமா. இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் சினிமா பத்தி, உங்களுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அது தப்பே கிடையாது. அதுதான் சினிமா. சினிமா வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே ரசிக்கிறதுன்றது ரொம்ப ரேரா நடக்கும். அதனாலதான் சில படங்கள் வெற்றி அடையுது. கடந்த வாரம் வந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா மார்கன் அப்படின்ற படம் மிகப்பெரிய லெவல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்த படத்துல பாத்தீங்கன்னா DNA படத்துக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பேசுறது குடும்பஸ்தன் சொல்றோம், டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்றோம். சோ ஒரு திரைப்படம் பல பேருக்கு பரவலா பிடிச்சிருச்சுன்னா, எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் இல்லை, பல பேருக்கு பரவலா பிடிச்சிருச்சுன்னா அந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நோக்கி தான் எல்லோருமே தயாரிப்பாளர்களும் உழைச்சிட்டு இருக்கோம். இந்த படமும் அதே மாதிரி ஒரு பரவலான மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு நல்ல படைப்பா வரும்னு காத்திருக்கிறேன். சோ உங்க எல்லோருடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்து, தேங்க்யூ சோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நன்றி தனஞ்சயன் சார். முன்னாள் சின்னத்திரையின் செல்லப்பிள்ளை, இந்நாள் தமிழ் சினிமாவின் சின்னத்தம்பி நடிகர் பிரஜன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பிடி சரஸ்குமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷத்தோட என்னோட 2வது ரிலீஸ் இது கைலான். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம், ஏன்னா ஒரு நல்ல அருமையான ஒரு கேரக்டர். அதுக்கு அரசுகுமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றிகள். மேடை அமர்ந்திருக்க எல்லாருக்குமே ஜாம்பவான்களுக்கு முதல் கண் வணக்கம். ஒரு நல்ல கேரக்டர் கைலான், நல்ல படம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கூட சீக்கிரம் நான் கேட்டுட்டு பாஜி சார் எப்பவுமே, சார் எப்போ சார் ரிலீஸ், எப்போ ரிலீஸ், வந்துடும் கண்டிப்பாக வந்துடும். இப்போ கௌரவ் சார் சொன்ன மாதிரியும் தனஞ்சய் சார் சொன்ன மாதிரியும் ஒரு படம் எடுத்து படம் கொண்டு வந்து திரை கொண்டு வந்து அந்த போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அது எவ்வளோ வருஷமானாலும் கண்டென்ட் ஜெயிக்கும்ன்றது 100% உறுதி. ஆனால் என்ன நல்ல கண்டென்ட் நம்ம கொடுத்தாலுமே ப்ரொடியூசர் ஒரு படம் பின்னாடி வட்டிக்கு வாங்கி படம் வந்து எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அது ஒரு வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, அதுக்கு வட்டி வருது. எனக்கு எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து என்னதான் நம்ம ஸ்கெட்சு போட்டாலுமே பப்ளிசிட்டிக்கு ஒரு விஷயத்த கோட்டை விட்டுறாங்க நிறைய படங்கள். அதில் தான் நிறைய படங்கள் அடிபடுது. கண்டென்ட்டாக இருந்தாலும் இல்லை வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் ஜெயிக்கணும். அது ஒரு 100 படங்கள்ல 2-3 படங்கள் ஏற்படும். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் அந்த லிஸ்ட்டில் வந்து கைலான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஹரி அவர் மற்றும் ஹர்ஷா, எடிட்டர் அஸ்வின் அவர்கள் எல்லாருமே இதில் நடித்த நிறைய பேருக்கு வந்து அருள் சார் வந்து நிறைய புதுமுகங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்ன நடந்தாலும், எவ்வளோ படங்கள் நடந்தாலும், அஜித் சார் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் டைரக்ட் பண்ணாலும் சரி, இது மாதிரி அப்கமிங் நிறைய ஆக்டர்ஸ்க்கு நிறைய கதாபாத்திரங்கள் கொடுக்கணும். ஸோ வேண்டிகிட்டு இருக்கோம். அப்புறம் சிவதா அவர்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நிறைய படங்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க. ஸோ இந்த படங்கள் வந்து வித்தியாசமான படமாக வரட்டும். ஏன்னா நாங்கள் எல்லாமே இந்த கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த படம் ஜெயிச்சா நிறைய பேர்
அவருக்கும் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும், எங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கௌரவ் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் கடைசியில் ஒரு கண்டென்ட் இருக்குது, போராடினா மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கும்ன்ற அது எல்லா விதத்திலும் அடங்கும் போது. ஸோ வாய்ப்புகளுக்கு நன்றி. அன்பேசுவோம். கைலான் படம் ஹிட் நோக்கி நகரும். தேங்க்யூ. பிரஜன் அவர்களுக்கு நன்றி. தமிழ்துறை பேராசிரியர், சிரிக்க வைத்து பேசினாலும் சிந்திக்க வைக்கும் பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர் முனைவர் திரு ஞானசம்பந்தன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். இப்படி சொன்ன உடனே கை தட்டுவாங்க எங்கள் ஊர்ல எல்லாம். இங்கே ரொம்ப அமைதியாக இருந்து எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் நிறைய கூட்டங்களுக்கு போவோம், கை தட்டுவோம், சிரிப்பாக எல்லாம் பண்ணுவோம். இப்போ டிவியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள உட்காந்து கை தட்ட முடியாது, விசில் அடிக்க முடியாது, என்ன பண்ண முடியாது. அப்படியே என்ன ஆகிட்டோம்னா ரீல்ஸ் ஆகி உட்காந்துருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தான் முதல் வணக்கம். உங்களுக்கு சொன்ன உடனே 2-3 கை தட்டி சத்தம் கேட்டது, மிக்க நன்றி. இந்த அருமையான படத்தில் புதுமுகங்கள் நிறைய நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் புதுமுகம் தான். நான் இருந்தாலும் விரும்மாண்டியில் வந்து கமல் சார் அவர்கள் திரைக்கதை எழுதுகிறப்ப நான் அதில் அந்த கதை சொல்கிறதுக்கு மதுரை மொழிக்காக நான் வந்தேன். திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் நடிக்க போனேன். ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ 2 மாட்டை பிடினா நம்ம கதி என்ன, நம்ம சிலபஸ்லேயே கிடையாது. அதெல்லாம் நான் பயப்படுறத பார்த்துட்டு அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போ உங்களை மைக்க பிடிக்கினாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு 50 வரைக்கும் வந்துட்டேன் சார். பேக்கிறார் சார் 50 படம் வரைக்கும் வந்துட்டேன். அவருக்கு திருப்பி வருது. ஏன்னா நானும் அவருக்கு பார்த்தா ஒரு வெப்சீரிஸில் நடிச்சுட்டு வந்தான். இதில் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, எனக்கு பிடிச்ச கதை, எனக்கு பிடிச்ச அந்த பாத்திரம், அது மட்டுமே எனக்கு ஒத்து வரும்னு நான் சொல்லிடுவேன். அதுபோல் இதில் என்ன அவங்க கூப்பிட்டு அந்த சொன்ன விஷயங்களும், இயக்குனர் அவர்கள், தயாரிப்பாளர், கூட நடித்தவங்க எல்லாருமே என்னை வந்து அவ்வளவு அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. உண்மையிலேயே இதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியான இந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன். அதுலேயும் நம்முடைய கௌரவ நாராயணன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கப்பட்ட உள்ளே வந்தேன். நான் மதுரைக்காரர் தான், எங்கள் தம்பி. அவர் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு நானும் ரொம்ப ஏற்படைஞ்சேன். ஏன்னா நான் வந்து திரைப்படம் மட்டும் பண்ணல, என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. நான் முதல்ல சினிமா ரசிகர். அதனால் நான் எந்த ஒரு இதையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள். அப்படி இருக்கிறப்ப சில கடுமையான விமர்சனங்கள் வர்றப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இது என்ன பண்ணுறது, என்ன செய்யறது அப்படின்னு நினைப்பேன். இருந்தாலும் நல்ல ஒரு படம், நல்ல ஒரு திரைக்கதை, நல்ல ஒரு விஷயத்தை எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும். அதை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முக்கியமாக சொல்கிறதா இருந்தால், மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. தேர்தல் மாதிரி தான் திரைப்படங்களும் இருக்குது. அதனால் இந்த படம், இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த முன்கதை சுருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை படிக்கிற போதே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது. யார் அந்த கைலன், என்ன நடக்குது அப்படின்னு. இது பழைய ஸ்டைலுங்க. பாட்டு புஸ்தகம் போடுவாங்க திரைப்படம் பற்றி போடுறப்ப, தீபாவின் கதி என்ன, அவன் அகப்பட்டானா, விடை வெள்ளித்திரையில் காண்க, இது இப்படி போட்டு படம் பேரு, டைரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கதை சுருக்கத்தை கையில் வச்சுக்கிட்டே பல பேர் படத்துக்கு போவாங்க. அந்த காலத்தில் அதுதான் முக்கியமான ஒன்று. அது மாதிரி இந்த படத்துக்கு மிக அருமையாக இவர்கள் அந்த செய்திருக்கிற பணி, படத்தை நடிச்சிட்டு இருக்கப்பவே இதில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, எல்லாத்தையும் முதல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நிச்சயமாக இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க பாருங்க, அது மாதிரி இந்த சின்ன படங்கள் அழகான வெற்றி கொடுத்துட்டே இருக்கு. அப்படியே இந்த வெற்றியும் சாதாரணமான வெற்றிகள் இல்லை. அதுலேயும் டூரிஸ்ட் ஃபேமிலி, அதை நான் விமர்சனம் பண்ணியிருந்த பார்த்து சசிகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பேட்டியே கொடுத்தாரு என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து. அது எதுக்காக அப்படின்னா, நல்ல விஷயத்த நம்ம பாராட்டணும், அதே சமயத்தில் யாரையும் பாதிச்சிடவும் கூடாது. மோசமானது, அது ரொம்ப மோசமானது, இது சொல்றது பெரிய விஷயம் இல்லைங்க. அது ஒரு நிமிஷம் அது நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், பேசுறது ரொம்ப ஈஸி நினைப்பாங்க. எந்திரின்னா நெஞ்சோலி வந்துடும் சில பேருக்கு. இல்லைன்னா வெறும் போன் எடுத்து வச்சு அப்படியே அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டம் அது எதுக்கு தான். இப்போ இந்த போடியமே எதுக்குன்னா, நடுக்கு வெளியே தெரியாமல் இருக்கத்தான் பிடிச்சிட்டு நிற்கிறோம் அப்படியே. அதெல்லாம் நமக்கு தெரியும்.
அதுபோல திரைப்படத்துலையும் அவங்க நடிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எத்தனை கஷ்டங்களை பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதும் அந்த படம் வெற்றி அடைகிறதும் அதில் யாரும் கெட்ட படம் எடுக்கிறதுங்க. இந்த படம் ஓடவே விட அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க. ஓடணும் தான் எடுக்கிறாங்க. அது என்னமோ சில நேரங்களில் சூழல் அப்படிலாம் இருக்கலாம். இருந்தாலும் நாம் வெற்றியை நோக்கி நகர்வோம். வெற்றிக்கான முயற்சி எல்லாமே செஞ்சிட்டோம். இந்த சில பேர் சொல்கிறாங்களே, நல்லா தான் எழுதியிருக்கேன், ஒன்றும் கவலை இல்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி நல்லா உழைச்சிருக்கோம், அதுக்கான வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அந்த விடையை நீங்கள் தான் தரப்போகிறீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். மலையாளத்தில் அறிமுகமாகி தமிழில் நெடுஞ்சாலை, அதே கண்கள் உள்ளிட்ட படங்களிலும் இப்பொழுது கைலன் திரைப்படத்தில் சிங்கப்பெண்ணாக மிரட்டியிருக்கும் கதாநாயகி சிவதா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட முதல் படம் நெடுஞ்சாலையிலிருந்து இப்போ கைலன் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றேன். பட் ஸ்டில் எனக்கு நீங்க கொடுக்குற இந்த பிரஸ் அண்ட் மீடியா நீங்க கொடுக்குற அந்த சப்போர்ட் ரொம்ப பெருசு. அண்ட் ஐ மீன் இட். ஸோ இந்த படத்துக்கும் இந்த கைலன் திரைப்படத்துக்கும் எங்களோட காஸ்டுக்கும் இந்த குரூப்புக்கும் இந்த படத்துக்கும் உங்களோட எல்லாரோடையும் சப்போர்ட் இருக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கையோட நான் இந்த மேடையில் நின்றுட்டு இருக்கேன். இந்த படம் வெளியில வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, மேடையில பேசும்போது சொன்னாங்க, லைக் there is a pain behind every release. I've seen a director struggle for it. நம்ம ப்ரொடியூசர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி I've seen them struggle for it. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள், இதோட பெயின் அதோட ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் கேட்க உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்கு. இந்த படத்துக்கும் எங்களோட இந்த டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. அது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சிவதா மேம். அடுத்ததாக திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், கைலன் திரைப்படம் முன்னோட்டத்தின் எங்கள் சிறப்பு விருந்தினர் திரு கே ராஜன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஏறக்குறைய நேற்று ஈவினிங் ஒரு படம் இங்கே ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு போன வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன். பாக்யராஜ் சார் நானும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 25 படம் நடந்துட்டுருக்கோம். அவர் சின்ன படங்கள்லாம் வாழ்த்துறதுக்கு மகிழ்ச்சியோடு வந்துடுவார். பெரிய இந்த பந்தாங்க தான் இந்த வேலையே கிடையாது. இப்போ நான் வந்திருக்கேன், இது அந்த மாதிரி ஒரு 100 படம் வந்திருப்பேன் அந்த ஒரு வருஷத்துல. என்னோட சகோதரர்கள், நண்பர்கள், சக தயாரிப்பாளர்கள் வாழ்த்து கூப்பிடும்போது ஆழ் மனதிலிருந்து வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துவோம். ஆனா இந்த படம் என்னன்னா, அது என் படம். கைலன் என்பது என் சொந்த படம், என் புள்ள தயாரிச்ச படம். அவன் ஏறக்குறைய 1991 என் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்தான். வண்ணாரப்பேட்டையில காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று நடத்துறேன். அப்போ தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுடைய தலைவர் ஒரு தம்பி திடீர்னு ஒரு 12:45 1 மணி இருக்கும், மீட்டிங் முடிக்கிறோம், ஜனகணமன பாட நிக்கிறோம். ஜனன்னு ஆரம்பிச்ச உடனே சார் ஒரு நிமிஷம் குரல் பார்த்தா விடா விடான்னு இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்காரு. அன்னைக்கு காத்தடிச்சா விழுந்துருவான். ஒரு 22 23 வயசு இருக்கும். அப்போ என்னப்பா, நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன், அங்கே நர்சரி ஸ்கூல் நடத்துகிறேன், நான் சங்கத்தில் சேர்ந்து பண்ணோம்னா அந்த செக்ரட்டரி என்ன பண்ணார், தேசிய பாட போகிறோம் நிறுத்தி உட்காருங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இருப்பா, ஒரு புள்ள புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கு, பஸ்ஸை எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ ஆர்வம் வந்திருக்கான், ஜனகணமன பாடினான்னா அந்த தம்பி பேசிட்டு அப்புறம் பாடலாம் அப்படின்னு தம்பியை பேச விட்டா தீப்போய் மாதிரி பாடிட்டான். பேச்சு தீப்போய் மாதிரி பாடுச்சு. அன்னைக்கு வச்ச இவன் சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஆள்.
அதுல இருந்து முயற்சி உழைப்பின் சிகரம் அவன். இன்னைக்கு படம் எடுத்துட்டு நம்பிக்கையோட டைரக்டர் கையில கொடுத்துட்டான்னா, என் சகோதரர் தனஞ்சயன் கூட சொன்னார், அவனுக்கு ஈக்குவலா ஒரு மனுஷன் வர முடியாது சார். தைரியத்துல திராவிட வறுமையில வாடி வளர்ந்து கொஞ்சம் பணம் சேர்த்த உடனே கொஞ்சம் தான் திராவிட விழிப்புணர்ச்சி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான். நர்சரி ஸ்கூல் ஒரு பக்கம், ஒரு கட்சி ஒரு பக்கம், செலவு அப்படி ஒரு செலவு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், தம்பி வேணாம், கட்சி தனியா நடத்தாத, ஒரு கட்சியில போய் சேர்ந்து இருக்கிற கட்சியில சொல்லி பாரதிய ஜனதாவில் சேர்த்து விட்டேன். மயிலாப்பூர்ல ஒரு விழா நடத்தி அதை ஜாயின் பண்ணான், இணைப்பு, கட்சி இணைப்பு. பிறகு பாரதிய ஜனதாவில் துணைத் தலைவர் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால சொல்றேன். அவன் ஒரு பெரிய கேரக்டர், தஞ்சையர் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். அவன் சாதாரண ஆள் இல்லை. பாரதிய ஜனதாவில் வேகமா இருந்து எல்லாரோட நல்லா பேர் எடுத்துட்டே வந்தான். புதுக்கோட்டையில ஒரு கல்யாணம், பாரதிய ஜனதாவின் துணைத் தலைவரா இவரை கூப்பிடுறாங்க. இன்னைய முதல் அமைச்சர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினும் போறார் இந்த கல்யாணத்துக்கு. அவர் பேசுறதுக்கு முன்னால இவன் பேசுறான், தம்பி பேசுறான். பேசும்போது என்ன பண்ணிட்டான், நாளைக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக வரக்கூடிய தகுதி படைத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டான். இவன் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர், அவரு திமுக எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில். இல்ல அந்த துணிச்சல் பாருங்க, யாருக்காவது வருமா? அன்னைக்கு செஞ்சாச்சு சார் லைஃப். உடனே பாரதிய ஜனதா என்ன பண்ணுவாங்க, நீக்கிட்டாங்க. ரெண்டாவது நாள் போன் வருது, நீ வந்து என்ன பாருன்னு மு.க. ஸ்டாலின் கூப்பிடுறாரு. இது நீக்கினார்னு அவர் கூப்பிடுறாரு, அந்த அன்பு உள்ளத்தை பாருங்க. நீ என் கட்சியில வர்றேன்னு செய்தி தொடர்களை போட்டு இன்னைக்கு புரட்சி அவருக்கு வலதுகரமா இருந்து பல நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க டிவி பேட்டியில பாத்தீங்கன்னா மேக்சிமம் முதலமைச்சருக்கும் தமிழக அரசு சாதனைகளை எடுத்து சொல்றதுல அவ்வளோ போல்டா சொல்லிட்டு இருப்பான். இவன் அந்த 2001 என் கூட இருந்தப்ப நான் படம் எடுத்துட்டு இருந்தேன். நம்ம ஒரு மாதிரிமா சின்ன போய்க்கல்லாதே தங்கமான தங்கச்சி, அப்போ கூட ஷூட்டிங்லாம் வருவான். அன்னைக்கு என்ன ஒரு மெம்பர் ஆக்குங்க படம் எடுக்கணும்னா, அப்பா கொஞ்சம் இரு, இப்போ வேணாங்க, இல்லை இல்லைன்னா அப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பர் ஆக்கி விட்டேன். பிறகு நான் வினோத சங்க தலைவராக 2000 போட்டி போடுறேன். அப்ப அங்க ஒரு தலைவர் சர்வாதிகாரம் சினிமாவே ஆட்டி படைக்கிறார். 17 வருஷமா அவரே தலைவர், ஒருத்தம் கூட நாமினேஷன் வாங்க முடியாது, க்ளோஸ். அப்ப நான் போய் முதல் முறையா போட்டி போட்டப்போ என் கூட இருந்து ஒரு 20 பேரை கூப்பிட்டு வந்து என் பக்கத்திலே இருப்பான். எனக்கு பெரிய பாதுகாப்பு, பிள்ளையா மட்டும் இல்ல, ஒரு பாதுகாவலா ஜெயிச்சேன். அப்பதான் விநியோக சங்கத்துடைய மாற்றம் வந்தது. இப்ப அங்க மறுபடியும் தலைவராக இருக்கேன். ஆக அந்த அளவுக்கு என்னோடு என் பிள்ளையாக ஐக்கியமாகி என்னுடைய நலனில் பெரிய அக்கறை கொண்ட என் தம்பி இன்னைக்கு அவன் நினைச்சதை சாதிச்சிருக்கான். என்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னால அண்ணே நான் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு படத்தை டைரக்டர் நம்பி யாருமே கொடுக்க மாட்டாங்க, தனஞ்சய் சொன்ன போல. ஆனா இப்படிப்பட்ட டைரக்டர் அடைய மாட்டாங்க. கௌரவம் நாராயணன் இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க. எங்க ப்ரொடியூசர்ஸ்ல 75% நடுத்தரில் நிக்கிறதுக்கு பல டைரக்டர் காரணம். அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீங்க இல்ல. ஏன்னா நம்பி விடணும்னா யார்கிட்ட விடணும்? எங்க தனஞ்சயன் ஏன் போய் உட்கார்றாரு? நிறைய நல்ல டைரக்டர்
அதுவும் இப்போ வர தம்பிங்க ரொம்ப அற்புதமா பண்றாங்க. அவங்க சிந்தனை எல்லாம் சிறப்பா இருக்கு. ஆனா செலவு தான் ஓவரா இருக்கு. 5 கோடியில படம் முடிக்கலாம் 9 கோடிக்குள்ள முடிச்சிடுறாங்க. ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ண முடியாம அவஸ்தப்படுறாரு. இந்த படம் பாருங்க, தமிழ் பெயர். இன்னைக்கு எல்லா படமும் ஆங்கில பெயர். எந்த படம் எடுத்தாலும் ஆங்கிலம் 75% வருது. அன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணாரு, அப்போ டைட்டில் தமிழ்ல வந்துகிட்டே இருந்தது இங்கிலீஷ்ல. அவர் பார்த்தா எப்படி ஒண்ணுல திருத்துறதுன்னு, தமிழில் பெயர் வைத்தால் 3 லட்சம் மானியம். சார் எல்லாரும் தமிழுக்கு வந்துட்டாங்க சார், இங்கிலீஷ் காணும் சார். இப்போ இன்னைக்கு பார்த்தா 75% 75% ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறாங்க. ஆனால் அருமை சகோதரர் அஜித் ஒரு அற்புதமான தமிழ் பெயரை, அதாவது திறமையானவன், நேர்மையானவன். இந்த கையிலே நண்பருக்கு பொருள் நிறைய நல்ல பாசிட்டிவான அர்த்தங்கள் அப்படி வைக்கணும். கம்பராமாயணத்தில் திருக்குறள்ல இருக்கு நிறைய தமிழ் பேர் இருக்கு, அதை விட்டுட்டு ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறாங்க. ஆனால் அந்த இயக்குனரை பாராட்டுகிறேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த சிறு முன்னோட்டம் காட்டிவிட்டது. ஒரு ஆங்கில படத்தை எப்படி எடிட் பண்ணி காட்டணுமோ அந்த மாதிரி காட்டியிருக்கீங்க. அது ஒரு கிரைம் சப்ஜெக்டா த்ரில்லரா ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங். மியூசிக் ரீரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எடிட்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ், கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ், எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறதால மக்களும் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக தேட்டருக்கு வருவாங்க. இன்னைக்கு எவ்வளோ நல்ல சின்ன படங்கள் வெற்றி பெறும், பெரிய படங்கள்லாம் தோல்வி அடையுது. இந்த 5 வருஷம் நான் கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். பெரிய படங்கள்லாம் சின்ன படமாகுது, சின்ன படங்கள்லாம் பெரிய படமாகுது. சூரிய என்ன சார் பெரிய ஆளனா? காமெடி நடிகர் சூரிய பரோட்டா துண்ணு பரோட்டாவா தின்னானே, அவன் காமெடி பண்ணிட்டு இருந்தான். தம்பி அன்பான தம்பி, அதனால அவன் நான் பண்றேன் சார். ஒரு 4-5 படம் சக்சஸ் சார். என்ன கதை இருந்தது, அதுல குடும்பம் இருந்தது, கிளாமர் கிடையாது, வல்கர் கிடையாது, குரூப் டான்ஸ் கிடையாது, ஒரு பெரிய ஃபைட் கிடையாது, கதை இருந்தது, நல்ல குடும்ப கதை இருந்தது. அதனால கதைகள் கிராமத்துல கொட்டி கிடக்கு சார், ஒவ்வொரு வீட்டில் இருக்கு சார், வீதியில் இருக்கு சார். என் அருமை தம்பிகள் வர்ற டைரக்டர்ஸ் தமிழ் பண்பாடு குறையாத தமிழ் கலாச்சாரம் மிக்க படங்களை எடுங்க. இப்ப நிறைய குடி பெருகிடுச்சு, அராஜகம் அதிகமாச்சு, கொலை கொள்ள அதிகமாகுதுன்னு எல்லாரும் கத்துறாங்க. நடக்குது, 1-2 நடக்குது. அதுக்காக சட்டம் ஒழுங்கு ஒன்று கெட்டு போல வழக்கமா நடக்கிற மாதிரி நடக்குது. அது குடி போதையும் ஒரு காரணம். இன்னைக்கு பல டைரக்டர்ஸ் பெண்கள் ஹீரோயினை குடிக்கிறத காட்டுறா சார், நிறைய படத்தில் சார் ஹீரோயினை குடிக்கிறா சார். அது தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கிறேன், பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுற தெய்வங்கள். புருஷன் எப்படி அப்படி கெட்டு போனா கூட தாய்மார்கள் தான் நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க, குழந்தைகளை காப்பாற்றுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அதனால வர்ற டைரக்டர்ஸ் சமுதாயம் கெட்டு போகுது. இப்போ 5-6 நாளா ஒரு போதை, ஒரு சினிமா போதை ஓடிட்டு, அது போட்டோம். ஆனால் நல்ல கொள்கை உள்ள படங்களை அற்புதமா எடுங்க. இந்த படம் அற்புதமா தூய்மையா தமிழ் பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் என்பதை சொல்லி, ஒரு சின்ன விஷயம், தனஞ்சயன் என்ன சிஎம்மோட இருக்கிற என் தம்பி பிடி அரசகுமார், பாக்யராஜ் எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். 200 கோடி 300 கோடி 100 கோடி சம்பளம் வாங்கி 500 கோடியில படம் எடுக்கிற படத்துக்கும் வேலை செய்யற தொழிலாளருக்கு அந்த 1500 2000 5000 சம்பளம். இந்த படம் எவ்வளவுன்னு கேட்டேன், 2 கோடி. நியாயமான செலவு. தப்பு, அற்புதம் தம்பி. எத்தனை நாள் ஷூட்டிங் கேட்டேன், 34 நாள். பிரமாதம். அதை விட ஒன்றும் குறைச்சி பண்ண முடியாது. இதற்கு வேலை செய்தாங்க தொழிலாளி, 2 கோடி மொத்தத்தை படம். எவ்வளவு சம்பளம் கொடுத்தோம்?
அந்த 300 கோடியில தயாரிக்கிற படம் வேலை பார்க்குறாங்க தொழிலாளி, 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்க ஹீரோ, அந்த தொழிலாளிக்கும் இதே சம்பளம். இந்த 302 கோடியில படம் எடுக்கிறவங்க ஒரே சம்பளம். சரி, 500 கோடியில் எடுத்த படம் தியேட்டர்ல போகும்போது 150 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு. இந்த கையில் எனக்கு 200 ரூபா 100 ரூபா டிக்கெட்டு 150 ரூபா. எப்படி ஏழைங்க படம் பார்க்க வருவாங்க இந்த படத்துக்கு? அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வரை இதை நான் ஒரு 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 தவறா சொல்லலை, ஒரு வேண்டுகோளா, தொழிலாளிக்கு இப்ப இருக்கிற சம்பளம் இருக்கட்டும், இந்த 300 கோடி 400 கோடி படத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க. சினிமாவில் சின்ன படங்களுக்கு 60 ரூபா டிக்கெட்டு 80 ரூபா டிக்கெட்டு அப்படி ஆக்கினா ஏழைங்க உள்ள வருவாங்க, படம் பார்ப்பாங்க. அப்போ சின்ன ப்ரொடியூசர் வாழ்வாங்க. இப்போ என் தம்பி இந்த படம் ஜெயிக்கும், போட்ட படம் வரும், அவன் திரும்பி இன்னொரு படம் எடுப்பான். அவன் தொடர்ந்து இனிமே படத்தை விட மாட்டான், படம் எடுப்பான், சாதிப்பான், மிகப்பெரிய ப்ரொடியூசர் பேர் எடுப்பான். நான் அவன் கூட சின்ன வேஷத்தில் நடிப்பேன். கொடுக்கலையா? இந்த கையில மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இதில் நடித்தவர்கள் பாரு, நிறைய படத்துல ஹீரோயினிங்க வரவே மாட்டாங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. இதில் நடித்த நடிகெல்லாம் வந்திருக்காங்க. உங்களை நான் வாழ்த்துகிறேன். போகணும் படம், நீ நடித்த படம்னா அந்த ப்ரமோஷனுக்கு போகணும். ஹீரோ நான் போக மாட்டேன், அதுக்கு பணம் கேட்கறாங்க சார். சம்பளம் வாங்குறது டப்பிங் முன்னால சம்பளம் வாங்கிடுறான். ப்ரொடியூசரை கேடு கட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நீ டப்பிங் முன்னால பணத்தை விட்டுன்னு வாங்கிடுறான். ப்ரொமோஷன் கொடுத்தா அதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கேட்கறாங்க. இந்த அக்கிரமெல்லாம் ஒழியணும், நல்லது நடக்கணும், சினிமா செழிக்கணும், ஆடியன்ஸுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும். அந்த வரிசையில கையில மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கணும். என் தம்பி பிடி அரசகுமார் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வளரும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களுக்கு நன்றி சார். கைலன் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் முத்துப்பாண்டி அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவங்க அத்தனை பேருக்குமே வணக்கத்தை சொல்லிக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வாய்ப்புகள் எல்லாருமே எல்லா இயக்குநர்களும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக எங்களை போன்ற நடிகர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் சூழ்நிலைகள் மாறுறாங்கலாம் சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த இயக்குனர் சார் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நேரமும் அந்த படத்தை செதுக்கிட்டு இந்த மாதிரிதான் சொல்லிட்டு அவ்வளோ இந்த படத்துக்கு யூனிட்டியா இந்த டீம் ஆக்டிங்ல இருந்த டீம், இந்த மேடம்லாம் கேரளா போவாங்க, திருப்பி உடனே வரணும் அப்படின்னா அந்த டீம் ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே அதை நாங்க பார்த்தோம். இதுல அந்த என்ன சொல்றது, கேரக்டரேஷன்ஸ் ஒன்னொன்னு கொடுத்துட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது எங்களுக்கே பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங். சார் முழுசா கொஞ்சம் சொல்லுங்க சார் அந்த லைன் அப்படின்னா, இல்ல சார் இதை மட்டும் நீங்க பண்ணுங்க அப்படிம்பாரு. இப்போ ட்ரைலர் பார்க்கும்போது பார்த்தா வேற மாதிரி ஒரு விஷயமா, ஏன்னா அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பிளே பண்ணாரு சார். கடைசி வரைக்குமே ஒரு அந்த மெயினான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு ஒரு பிளே பண்ணிட்டே இருந்தாரு. சார் நாங்க நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம், சொல்லுங்க அப்படின்னாலும் அதுல ஒரு சின்ன சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாரு. கடைசியில டைட்டில் வரைக்கும் அப்படிதான் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த படம் கண்டிப்பா நிறைய நிறைய பேரோட உழைப்பு இதுல கொட்டி கிடக்கு. இங்க பேசின நிறைய விஷயங்கள் எல்லாரோட கவனத்துக்கும் சேர்ந்து இது ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும். பத்திரிகை நண்பர்கள் நிறைய இதுல அப்கமிங் ஆர்டிஸ்ட்லாம் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த இவங்க அருண் தம்பி, அதுக்கப்புறம் இந்த சிந்து அவங்க இன்னொருத்தவங்க விஜி மேடம், இவங்க எல்லாருமே கூட ஒர்க் பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கேரக்டர் அவ்வளோ அப்சர்வ் பண்ணி அவ்வளோ டயலாக் டெலிவரி எல்லாம் தெளிவா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் இதுல ஒரு நன்றியை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ்மேட்ஸ், குலசாமி இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் போய்
பாக்கியராஜ் சார் வந்து நாங்கள் போய் பேசுவோம், சார் நீங்கள்லாம் வரணும் சார் அப்படின்ட்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் இதே ப்ரெஸ் மீட்டில் வந்து நிறையா வந்து மற்ற படங்கள் நண்பர்கள் நடித்த படங்கள்லாம் வரும்போதெல்லாம் வந்து பார்க்கும்போது கூட எந்த இதுக்குமே ஒரு இது பண்ணாமல் அந்த திரைத்துறை மேலே வந்து நாங்களாம் சின்ன வயசுல வந்து பேஷனேட்டாக பார்த்து வளர்ந்தவங்க. அங்கே போய் நேரில் வீட்டில் பேசினாலும் சரி, இங்கே வந்து பேசினாலும் சரி, அதே அன்போட எல்லா பேரும் வளரணும்னு நினைச்சு அந்த இன்னைக்கும் அந்த ஈடுபாடு குறையாம வந்து பண்ணும்போது சார் உங்களை பார்த்து இங்க இருக்கிறவங்களாம் பார்த்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வர்றவங்களுக்கும் எங்களால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் சார் வளர்ந்து வரும்போது. அதை நான் உங்களோட பணியோட தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். முத்துப்பாண்டி அவர்களுக்கு நன்றி. நடிகர் அபிஷேக் ஜோசப் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். First of all, thank you so much for being here. அனைவருக்கும் வணக்கம். I'm just going to keep it very short and sweet. There's a lot of hard work that has been put into this, and there's a lot of love that has been put into this. And I really wish that all of you come and watch the film. It's releasing in July 25th. Please do watch the theater. Thank you. நன்றி அபிஷேக். நடிகை சிந்து அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எங்கள் எல்லாருக்குமே, அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். இன்னைக்கு கைலானோட ட்ரெய்லர் அண்ட் July 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் சொன்ன மாதிரி நிறையா ஹார்ட் ஒர்க், நிறைய பேரோட பேஷன் அண்ட் லவ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு கனவு இருக்கும் பொதுவாக. நம்மளை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஒரு கனவு. நான் ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஒரு சாலிடான ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து வர படம் எனக்கு மொதல் படம் கைலான் தான். ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு த டிரெக்டர். அண்ட் ஆடிஷன் பண்ண போனப்போ எனக்கு பெருசாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு இல்லை. அது எதுவுமே பார்க்காம ஃபுல்லாக ஆடிஷன் மட்டும் பார்த்து ஓகே இவங்களால பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், அஜித் சார். And my extended gratitude to the producer sir. Thank you for making me part of this film. And everyone who I worked with, thank you so much for being so kind and so generous. உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலான co-actors. And உங்களுக்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். Thank you so much. ஒன்றும் இல்லை, இந்த ஜிஎஸ்டி வரி வந்த உடனே தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா, வேறு எந்த மாநிலத்திலும் 8% டேக்ஸ் கேளிக்கை வரின்னு தமிழ்நாட்டில் மட்டும்தான் போட்டாங்க. மீதி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. அதை நம்ம முன்னால் இருந்த ஆட்சியில் நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில், சினிமாவில் சார்ந்த சங்கங்கள் எல்லாம் வேண்டுகோளை வச்சோம். சினிமா டிக்கெட் விலை ஏறி போச்சு, சினிமா சரியா இல்லை, இந்த 8% தனியாக வேற வாங்குறீங்க, அதனால் அதை விட்டால் சினிமா நல்லா இருக்கும், அதனால் அந்த 8% கேளிக்கை வரி எடுக்கணும் அப்படின்னு நீண்ட நாள் கோரிக்கை. அந்த ஆட்சியில் ஒன்றுமே பண்ணலை. ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ போன வாரத்தில் 4% வரியை குறைச்சிருக்காரு. கேளிக்கை வரியை 4% வரி குறைச்சிருக்காரு. இன்னும் இருக்கிறது போக போக அந்த பர்சன்ட் கூட குறைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வச்சு அவர் எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணி தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா என் தம்பியுடைய படம், அந்த படத்துக்கு அவருக்கு நிறைய உரிமை இருக்கு. இந்த படத்தில் நம்ம நன்றி சொல்வது சரியா இருக்கும் என்பதால மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கேளிக்கை வரை 4% குறைத்த காரணத்தால் அவருக்கு சினிமா உலகம் நன்றி தெரிவிக்கிறது. பூந்தமல்லியில் ஏறக்குறைய
ஒரு 250 கோடியில் ஒரு சினிமா சிட்டி கட்டிட்டு இருக்கார், ஆரம்பிக்கிறார். அதுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். உனக்கான இலக்கை நிர்ணயம் செய், அந்த இலக்கை நோக்கி பயணம் செய். பயணத்தின் போது வேகம் கொள், வேகத்தோடு விவேகம் கொள். தடைகள் வரலாம், தாண்டி செல். பிழைகள் ஏற்படலாம், திருத்திக் கொள். தோல்விகள் காணலாம், கற்றுக்கொள். கற்றுக்கொண்டதை நினைவில் கொள், நினைவில் கொண்டதை பயிற்சி செய். பயிற்சியோடு முயற்சியும் செய். உனக்கான இலக்கை தொட்டுவிடலாம் என இலக்கை தொட்ட கைலன் திரைப்படத்தின் இயக்குனர் திரு அருள் அஜித் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். சார், ஒரு சிறிய வேண்டுகோள், கைலன் பொருள் விளக்கத்தை நீங்களாக சொல்லுங்க சார். என்ன மாதிரி அவங்களும் ஆர்வமா இருக்காங்க. அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பாகிராஜ் சார், ராஜன் சார், தனஜயன் சார் அண்ட் என்னோட அன்பு பிரதர் கௌரவ நாராயணன் அவர்களுக்கு என்னோட நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே எங்களோட துணை நின்று சினிமாவுக்கு ஒரு தூணாக இருக்கிற பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மற்றும் இங்கு வருகை தந்து இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை கரெக்டாக நடத்தி முடிச்சதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நாள் உள்ளவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கைலன் எல்லா உதவி இயக்குனரும் எவ்வளோ திறமையாக இருந்தாலும் இல்லை எந்த ஸ்கூல்லேருந்து வந்தாலும் அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் அந்த இயக்குனர் வெளியே வரவே மாட்டார். உலகத்துக்கு அவருக்கு தெரியாமல் போயிடுவார். அந்த மாதிரி எனக்கு என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த பாசத்துக்குரிய அண்ணன் வி.டி. அரசகுமார் அவர்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் சார். என்ன அப்படின்னா சார் சொன்ன மாதிரி தான், டே 1லேருந்து முடிக்கிற வரைக்கும் சார் வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்தார். ஸோ த கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் எல்லாமே நான் என் டீமோட சேர்ந்து ஹேண்டில் பண்ணி இந்த படத்தை முடித்து நான் அவருக்கு இன்னும் போட்டு காமிக்கல படத்தை. ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் போட்டு காமிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சாருக்கு என் மேலே. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நான் கண்டிப்பாக காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க். ஏன்னா எங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து நான் வந்து ஒரு ப்ரொடியூசரோட டைரக்டராக இருக்க தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு காசு தராங்க, நம்மளை நம்பி ஒரு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. ஸோ அது நம்மளோட வாழ்க்கை. ஸோ அதை வந்து நம்ம சரியாக காப்பாற்றினா தான் மற்ற ப்ரொடியூசரும் நம்மளை நம்பி பணம் போடுவாங்க, ஒரு நல்ல படத்தை நம்மளால் உருவாக்க முடியும். ஆனால் சார் வந்து வரவே இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இஷ்டத்துக்கு வந்து நாங்கள் பட்ஜெட் அந்த மாதிரிலாம் இது பண்ணல. ரொம்ப கிளியராக படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப கிளியராக பிளான் போட்டு இவ்வளோ நாள் தான், இதுக்கு மேலே 5 பைசா நீங்கள் தர வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தேன். அதே மாதிரி இன்க்ளூடிங் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் வந்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். அதே மாதிரி குவாலிட்டி நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணல, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். அண்ட் ஓகே, கைலன் அப்படிங்கிறது மீனிங் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது வந்து சங்க காலத்து பேர். கைல் அப்படின்னா தவறே செய்யாதவன், அதாவது 0 எரர்ஸ். அது இந்த படத்துக்கு பொருந்தும். ஏன்னா கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பெயரை வச்சுருக்கோம். கைலன் அப்படின்னு சொன்னால் த பர்ஃபெக்ஷனிஸ்ட், அதாவது தவறே செய்யாதவன், நிலையானவன், சாதிப்பவன், அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் இருக்கு. இது ஒரு பழைய தமிழ் பேர். கண்டிப்பாக வந்து சார் வந்து ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு தமிழ் ஆர்வலர் கூட. ஸோ அதனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக தமிழில் தான் வைக்கணும். நானும் அப்படி தான். ஏன்னா நானும் மதுரையிலேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் அதுவும் எனக்கு வந்து தமிழ் பற்று எல்லாமே வந்து எனக்கும் இருக்குது.
ஸோ அந்த படத்தை நம்ம வந்து ஆரம்பித்தப்போ சாருக்கு வந்து ஒரு சின்ன இது சொன்னார், தம்பி நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்குறீங்க, ரைட், ஓகே, மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், பட் ஏதாச்சும் ஒரு சின்ன மெசேஜ் முடிஞ்சால் நீங்கள் வந்து, அதாவது முடிஞ்சால் ப்ரீச்சியாக இருக்கக்கூடாது, பட் படத்தோட படமாக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பப்ளிக்காக நம்ம வந்து போகிறப்போ சின்னதை ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். பட் நான் கம்பல் பண்ணல அப்படின்னு சொன்னார். பட் லக்கிலி இந்த ஸ்கிரிப்டில் வந்து அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஒரு ஹெல்ப் பண்ணுற, அதாவது அவங்களோட ஒரு வணிகர் அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களோட ஒரு பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்னதாக ஒரு மெசேஜோட கமர்ஷியலாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் த்ரில்லராக சொல்லியிருக்கோம். அதுமாரி ஒரு நிறைய சர்ப்ரைஸும் இருக்குது உங்களுக்கு கிளைமேக்ஸில். ஸோ நிறைய நான் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ அந்த படத்துக்கு யார் வந்து ஆப்டாக இருப்பா அப்படிங்கிறத அடுத்த முடிவுக்கு வந்தோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து நிறையா வந்து இவங்கள இது பண்ணலாம், அவங்கள இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு என்ன ஒரு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், எல்லாம் மோஸ்ட்லி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் பார்த்தீங்கன்னா மேல் டாமினேஷன்லேயே வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா 2 மெயின் கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஷோதா மேம் தான். ஏன்னா நான் வந்து அவங்க அதே கண்கள்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க பெஸ்ட்டாக ஆக்டிங் அவார்டு வாங்கியிருக்காங்க, ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதேமாரி நெடுஞ்சாலை சார், தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி 0 அந்த மாதிரி, அதாவது அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா நான் எந்த டேரக்டர்னாலும் எந்த வேலையினாலும் இந்த இவ்வளோ நாளில் செய்ய முடிஞ்சால் தாராளமாக செய்யலாம். ஏன்னா கண்டினியூஸாக ஷூட் போச்சு. அதாவது நாங்கள் இவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடிஞ்சுன்னு ஒரே ரீசன் என்னன்னா, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நிறைய நாள் வந்து தூங்காமல் கண்டினியூஸாகவே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தை இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சிச்சு. அதனால் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹர், ஏன்னா அந்த படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் கேரளாலையும் ஷூட் போயிட்டு திருப்பி இங்கே வந்து மார்னிங் வந்தவொடனே ஷூட் முடிச்சு திருப்பி நைட்டு 4 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதனால ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் ஒரு அமேசிங் ஹியூமன் பீயிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டில் இருக்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க, எல்லாமே கேட்பாங்க, எவ்ரி டைம் வந்தாலுமே எந்த ஆட்டிடியூட் இருக்காது. அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன், அவ்வளோ எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்த லீட் வந்து அஃப்கோர்ஸ் ரம்யா. அவங்களால இன்னைக்கு இங்கே சென்னையில் இதெல்லாம் இல்லாதனால அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அவங்களுக்கு ஒரு ஜேர்னலிஸ்டாக அவங்க வந்து ஒரு சீஃப் எடிட்டராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அவங்களும் வந்து ஷீஸ் அ வெரி குட் ஆக்ட்ரஸ், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் அவங்களும் இந்த படத்துக்கு பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோபாலா சார் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவரை சாகிறதுக்கு ஒரு 3 weeks முன்னாடி கூட நான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வி மிஸ் யூ சார், அது ரொம்ப பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு. அதே மாதிரி ஞானசம்பந்தன் சார் இந்த படத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன நையாண்டி ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு சீரியஸான ரோலாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு அருமையான ரோல். அதே மாதிரி கோபிநாத் சார் அவர் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. அனுபமா குமார் மேடம் பண்ணியிருக்காங்க, அவங்களாலையும் இன்னைக்கு வர முடியல, அவங்களும் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க, இதில் வந்திருக்கவங்க எல்லாமே பேசினவங்க எல்லாத்துக்குமே இதில் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மீட்டி ரோல்ஸ் தான். எல்லாத்துக்குமே வந்து ஏதோ வந்துட்டு பேசிட்டு போகிறவங்க அப்படி கிடையாது. இன்னொன்று சொல்லணும், இந்த படத்துக்கு 115 பேர் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ கேஸ்ட் இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ அதனால் எல்லாமே கண்டினியூஸாகவே சேலஞ்சிங்காக தான் போச்சு எங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஃபிலிம். ஸோ நல்லபடியாக இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து இப்போ முடிச்சு இப்போ திரைக்கு கொண்டு வரதுக்கு படம் தயாராகிட்டு இருக்கு. 25ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் தயவுசெய்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது. எப்போவுமே திரைத்துறை உங்களை நம்பி தான் இருக்குது. இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட பொறுப்பு. அதை நான் வந்து தாழ்மையுடன் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணுன்னா, என்னோட ஃபேமிலி பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வந்து பிகினிங்லேருந்து ஒரு திரைத்துறையிலேருந்து வரல. நான் வந்து ஒரு வேலையில் பார்த்துட்டு நல்ல வேலையை திடீர்னு ஒரு நாள் விட்டுட்டு சினிமாவில் இருக்க பாசத்தினால நான் அப்படியே வந்துட்டேன். அதனால் என் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு நல்ல வேலையில் இருக்கும்போது தூக்கி போட்டு நான் வந்து வேலையை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா எடுக்க போனால் யாருமே வந்து நம்மளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க.
ஸோ ஆனால் நீங்கள் வந்து என்னோடய பேஷனை மதித்து எனக்கு இவ்வளோ நாள் வந்து அவங்க பொறுமையாக இருந்து சப்போர்ட் பண்ணி இப்போ இந்த படம் வர்றது வந்து பெரிய இது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவோட பிறந்த நாள். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு கூட இல்லை. ஆனால் இப்போ லக்கு வந்து இன்றைக்கி இந்த நாள் வந்து எங்கள் அப்பா பிறந்த நாள் அன்றைக்கே ட்ரெயிலரில் அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எங்கள் அம்மா, என்னோடய பொண்ணு, எங்கள் அக்கா, ஒரு வீட்டுக்காரர் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க சப்போர்ட் பண்ண. எல்லாத்துக்கும் நன்றி. அதே மாதிரி நான் வந்து கூப்பிட்டு இங்கே எல்லாம் பெரியவங்க எல்லாம் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சின்சியர் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கோம். கண்டென்ட் உள்ள படம் நல்லா ஜெயிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த படமும் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் வாழ்த்தி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் டீமுக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து உழைச்ச என்னோட டீமை நான் வந்து அறிமுகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட கோ டைரக்டர் பிரபாகர், ஃபர்ஸ்ட் ஏடி ராஜசேகர், செகண்ட் ஏடி சுரேஷ் தமிழன், கணேஷ், இவங்க இல்லாமல் எனக்குமே எதுவுமே தனியாக செய்ய முடியாது. இட்ஸ் டீம் ஒர்க். எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் டீம் நல்லா இருந்தால் தான் படம் நல்லா அவுட்புட் கிடைக்கும். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப நன்றி டீம் சார்பாக. ஸோ இதோட என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் வைக்கிற ஒரே ரிக்வெஸ்ட், மீடியா பீப்புள் வந்து தயவுசெய்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் அருளஜித் சார். அடுத்ததாக திரையுலக தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், சிறப்பு விருந்தினர் திரு கே பாக்யராஜ் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். காலதாமதம் வந்ததுக்கும் எல்லாத்தையும் காத்திருக்க வச்சிருக்க முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு 11 மணி அப்படிங்கிற மாதிரி மனைவி சொன்னார். சரி 11ன்னா ஒரு 10-15 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் புறப்பட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சேன் 10 மணிலேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பேசும்போது சொன்னார் 9:30 எல்லோரும் இது பண்ணுறாங்க. ஸோ இவ்வளவு இத்தனை பேர்த்து இவ்வளோ நேரம் ஏன்னா சொன்ன டைமுக்கு வரணும் அப்படிங்கிறத எப்பவுமே முயற்சி பண்ணுவேன். இன்றைக்கி ஏதோ டிலே ஆகிடுச்சு, அதுக்கு மன்னிச்சு. மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி விழாவில் இந்த கையில் திரைப்பட விழாவில் பங்கெடுத்து கொண்டிருக்க முன்னால் உட்காந்துருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. அதில் தலைவர், இதில் தலைவர் அப்படின்ட்டு அந்த எல்லா பொறுப்பை விட சினிமா மேலே உண்மையான அபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதன் ராஜன் அப்படிங்கிறது, அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு பொறுப்பு அவர்கிட்ட. ஸோ அவருக்கும் அதே மாதிரி தனஜயன், அப்புறம் இந்த வாத்தியார்கிட்ட படிச்சிருந்தா எல்லாருமே எவனும் மக்கள் இருக்க மாட்டான், நல்லா படிப்பாங்க அளவுக்கு ஞான சம்பந்தன் அவர் முதல் கொண்டு இன்னும் மேடையில் உட்காந்துருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். சிவதா இவ்வளவு நல்ல பேர் நடிக்கிறதுல சம்பாதிக்கிறத விட கேரக்டரில் இவ்வளோ நல்ல பேர் சம்பாதிச்சிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிறத டைரக்டர் முதல் கொண்டு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அவங்கள மாதிரியே நடிக்கிறவங்க ஹர்ஷா, ஹரி, இன்னைக்கு மியூசிக்கு, அவங்க இன்னும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாத்துக்குமே என்னுடைய அட்வான்ஸ் வணக்கத்தையும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ராஜன் சார் பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையாகவே தமிழில் அந்த ஆர்வம் இருக்காதுல்ல, தமிழ் பேர் வைக்கலையே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசினார். நான் அப்படியே யோசித்தேன், நம்ம ஏதாவது அப்படி தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னா டார்லிங்னு வந்தது படத்துக்கு டைட்டில். ஒரு டார்லிங்கோடு விட்டுருந்தா பரவாயில்ல, டார்லிங் டார்லிங் டார்லிங்னு அழுத்தம் திருத்துமா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம்
டாடி டாடின்னு பாட்டு வேறு, தமிழ் படத்தில் டாடி டாடின்னு பாட்டு, அதில் ஹிந்தியும் பேட்டா பேட்டா மேரா பேட்டான்ட்டு இப்படி எல்லாம் என்னென்னா சினிமா ஜனரஞ்சகமாக இருக்கிறதுனால ஜனங்களுக்கு பிடித்தமானதாக செய்வோங்க அப்படின்னு சொன்னவங்களுடைய மற்றபடி தமிழுக்கு மறுப்பா வேறு ஏதாவது செய்கிறோம் அப்படிங்கிறதால ஏன்னா தமிழ் தான் சோறு போட்டிருக்கு. அதனால் அவர் சொல்லும்போது அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப சினிமாவில் அவசியம் ஊச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கௌரவ நாராயணன். அவர் பேசும்போது அவர் எரியாமையே சினிமா இன்னைக்கு என்ன சூழல் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சொல்லிட்டு இருந்தார். அது தனஜெயன் அவருக்கு கவுண்டர் கொடுத்து பதில் சொல்லிட்டு இருந்தார் என்ன அதுன்ட்டு. என்ன ஒன்று அதில் என்னன்னா சில பேர் வன்மமாக எழுதுகிறாங்க, அது பாதிக்குது அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த மாதிரி எழுதுகிறவங்களை வந்து இக்னோர் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். என்னென்னா நல்ல படம் எடுத்தால் அதை வந்து ஓடாமல் யாருனாலையும் தடுக்கவே முடியாது. நல்ல படம் போது கண்டிப்பாக வந்து அது ஓடித்தான் தீரும்.